ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி உடச்சி ஊற்றி முட்டை குழம்பு. எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் அதில் கொஞ்சம் பட்டை, 6 லவங்கம், 2 ஏலக்காய், 1/2 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் சீரகம், 2 காய்ந்த மிளகாய் சேர்த்து லைட்டாக வறுத்துக்கலாம். கூடவே கொஞ்சம் கட் பண்ண இஞ்சி சேர்த்துக்கலாம். அது கூடவே 15 பல் பூண்டு சேர்த்து லைட்டாக வறுத்துக்கலாம். அதுலேயே ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்து கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். இப்போ பாருங்க, வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இது கூடவே சின்ன சின்னதாக நறுக்கி வச்ச 1/4 கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்து 1 நிமிஷம் கழித்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போது இது சூடு ஆறுற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம். இப்போது இது சூடு ஆறிடுச்சு. இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் கொஞ்சம் சீரகம் சேர்த்துக்கலாம். 3 பிரிஞ்சி இலை சேர்த்துக்கலாம். இதுலேயே சின்ன சின்னதாக நறுக்கி வச்ச வெங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வேகிற வரைக்கும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வெங்காயத்தை வறுத்துக்கலாம். வெங்காயம் வெந்ததுக்கப்புறம் அரைச்சி வச்ச மசாலா சேர்த்துக்கலாம். இந்த மசாலா சேர்த்து 2 நிமிஷம் கழித்து 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 2 டீஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போது அரைச்சி வச்ச தக்காளி பேஸ்ட் சேர்த்துக்கலாம். நான் 4 தக்காளி சேர்த்துருக்கேன். இப்போது மசாலா ஃபுல்லாக ட்ரை ஆகிற வரைக்கும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், மசாலா ஃபுல்லாக ட்ரை ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் 3 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். கூடவே தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். இப்போ மசாலா நல்லா கொதிச்சு வர வரைக்கும் விட்டுடலாம். மசாலா கொதிச்சதும் இது கூடவே ஒரு கைப்பிடி அளவு மல்லி இலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூடவே கொஞ்சம் கஸ்தூரி மேத்தி சேர்த்துக்கலாம். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. இப்போ முட்டையை உடைச்சு சேர்த்துக்கலாம். முட்டையை உடைச்சு ஊற்றுனதுக்கப்புறம் 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கலாம். இது கூடவே ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக மல்லி இலை தூவிக்கலாம். இப்போ 10 நிமிஷம் ஆயிருக்கு. முட்டை நல்லா வெந்துருச்சு பாருங்க. அவ்வளோதாங்க, சுவையான முட்டை குழம்பு ரெடி.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.